சென்னை வடபழனியில் உள்ள எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவன வளாகத்தில் நடைபெற்ற 24 மணி நேர ஹேக்கத்தானான ஹேக் ஃபார் 26 நிகழ்வில் சைபர் அச்சுறுத்தல்கள் குறித்து எடுத்து வைக்கப்பட்டது. சென்னை வடபழனியில் உள்ள எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவன வளாகத்தில் 24 மணி நேர ஹேக்கத்தானான ஹேக் ஃபார் 26 நடைபெற்றது. இந்த நிகழ்வில் முதன்மை விருந்தினராக போஸ்ட்மார்க் நிறுவனத்தின் இந்திய சைபர் பாதுகாப்பு தலைவர் விமலா ஸ்ரீ ஆனந்தன் பங்கேற்ற நிலையில் சிறப்பு விருந்தினர்களாக பேராசிரியரும் ஒருங்கிணைப்பாளருமான டாக்டர் அருண் நேரு, பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப பீடத்தின் டீன் டாக்டர் CV ஜெயக்குமார் மற்றும் NIC கிளப் தலைவர் RE ராம் பிரகாஷ் கலந்து கொண்டனர். தொடர்ந்து NIC கிளப் தலைவர் RE ராம் பிரகாஷ் வரவேற்புரை வழங்கினார். பின்னர் பேராசிரியர் டாக்டர் அருண் நேரு ஹேக்கத்தானின் நோக்கம் மற்றும் முக்கியத்துவம் குறித்து விளக்கினார். டாக்டர் CV ஜெயக்குமார் ஹேக்கத்தான்கள் மாணவர்களிடையே புதுமை சிந்தனை, நடைமுறை சிக்கல்களை தீர்க்கும் திறன் மற்றும் குழு ஒத்துழைப்பை ஊக்குவிக்கும் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். தொடர்ந்து விமலா ஸ்ரீ ஆனந்தன் சைபர் அச்சுறுத்தல்கள் குறித்து முக்கிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். மேலும் வடபழனி எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தை கூகுள் ஸ்டூடெண்ட் அம்பாசிடராக பிரதிநிதித்துவப்படுத்தி AI பாரத் இம்பாக்ட் சமிட் 2026 நிகழ்வில் கூகுள் நிறுவனத்தின் CEO சுந்தர் பிச்சையை சந்தித்ததற்காக NIC கிளப் தலைவர் RE ராம் பிரகாஷுக்கு முதன்மை விருந்தினரால் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இந்த 24 மணி நேர ஹேக்கத்தானில் பிற மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு பொறியியல் கல்லூரிகளை சேர்ந்த 395 மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று கோடிங், யோசனை பரிமாற்றம் மற்றும் குழுப்பணியின் மூலம் உண்மையான வாழ்க்கை சவால்களுக்கு புதுமையான தீர்வுகளை உருவாக்கினர். இந்த ஹேக்கத்தான் நிகழ்வு டாக்டர் K மீனாட்சி மற்றும் டாக்டர் அருண் நேருவின் வழிகாட்டுதலின்படி வெற்றிகரமாக நடைபெற்றது.